Hi friends, welcome to Sapadu Irukku channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான சாட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக ஒரு சாட் சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு 1/2 டீஸ்பூன் ஜீரக பவுடர் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். ஜீரக பவுட்ரு நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாட் ஐட்டம் சாப்பிட கடைக்கெல்லாம் போகவே வேண்டாம். நொடியில் இந்த சாட்டை வீட்டில் செஞ்சு அருமையாக சாப்பிட்றலாம். இப்போது வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேக வச்சு மேஷ் பண்ண பொட்டேட்டோஸை இது கூட ஆட் பண்ணி வெங்காயமும் பொட்டேட்டோவும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து எடுத்துக்கிட்டு அதை ஒரு பவுலில் தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அரைத்த விழுதை அது கூட போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ண பிறகு நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம்ல பொட்டேட்டோ மசால், வெங்காயமையும் பொட்டேட்டோவையும் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். அந்த மசாலாவை இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுதோட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதும் பொட்டேட்டோவும் ஒன்றோட ஒன்று கலக்கிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. என்ன சாட்டுன்னு நான் இன்னும் சொல்லவே இல்லைன்னு பார்க்குறீங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாட் ஐட்டம் தான் இது. சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நொடியில் செஞ்சு சாப்பிட்றலாம். வீட்டில் இருக்க பொருள் மட்டுமே போதும். சாட் செய்கிறதுக்கு போய் கடையில் போய் பொருள் வாங்கணுங்கிற அவசியமே இல்லை. வீட்டில் இருக்க பொருளை வச்சே இந்த சாட் ஐட்டம் செஞ்சு கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டோடு சாப்பிட்றலாம். நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பவுட்ரு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு துருவி வச்சுருக்க கேரட் போட்டுக்கலாம். இந்த மசாலாவுக்கு நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேரட்டும் பன்னீரும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடித்தமான எந்த வெஜிடபிள் வேணாலும் நீங்கள் இந்த மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா பவுடர் போட்டுக்கோங்க. எல்லா பொருட்களும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மசாலாவை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான இன்னோவேட்டிவான சாட் என்ன பண்ண போகிறோன்னு தான் இந்த வீடியோவில் இனிமேல் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த மசாலாவை வச்சு என்ன பண்ண போகிறோம்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேரட் பன்னீர் பொட்டேட்டோ மசாலா ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மசாலாவை யூஸ் பண்ணி நிறையவே டிஃப்ரெண்ட்டாக ரெசிபி பண்ணலாம். இதை வச்சு சமோசா பண்ணலாம், ஸ்டஃபிங் சமோசா பண்ணலாம். ரொம்பவே இன்னோவேட்டிவாக இருக்கும். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது. எல்லாத்தையும் போய் விசிட் பண்ணுங்கள், செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த மசாலா பலவிதமான ரெசிபிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்மளோட மசாலா ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ப்ரெட் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ப்ரௌன் ப்ரெட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் ப்ரெட் கூட எடுத்துக்கலாம். டேஸ்ட்டில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. அதை 4 கார்னர்ஸையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மசாலாவை இந்த ப்ரெட்டில் ஸ்டஃப் பண்ணி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சாட் ரெசிபி பண்ண போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியான சாட்டும் கூட. இப்போது அந்த ப்ரெட்டு மேலே ஒரு க்ரீன் சட்னி அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த க்ரீன் சட்னி ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். கொய்யாப்பழத்தை வச்சு இந்த க்ரீன் சட்னி பண்ணியிருப்போம். அந்த ரெசிபியை நீங்கள் பார்க்கணுன்னா இந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் போய் பாருங்கள். ரொம்பவே இன்னோவேட்டிவான ஒரு சட்னி, க்ரீன் சட்னி. கொய்யாப்பழத்தை வச்சு அந்த க்ரீன் சட்னி பண்ணியிருக்கோம். அந்த க்ரீன் சட்னியை இந்த ப்ரெட் மேலே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க கேரட் பன்னீர் பொட்டேட்டோ மசாலா அது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இன்னொரு ப்ரெட்டால் நல்லா அதை வச்சு மூடி ப்ரெஸ் பண்ணி ஒரு பிளேட்டில் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை
பேனில் போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃப்டு ப்ரெட்டை இது மேலே வச்சு 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஆயில் ஹீட் ஆன பிறகு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க கேரட், பன்னீர், பொட்டேட்டோ ஸ்டஃப்டு ப்ரெட் வித் க்ரீன் சட்னியை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த ப்ரெட்டை ஒன்று ஒன்றா இந்த பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. சுற்றிலும் இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் நெய்யில் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும். இப்போது ஒரு பக்கம் ப்ரெட்டு நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட சூப்பரான சாட்டுக்கான மெயின் இன்க்ரீடியன்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். ஃபைனலாக பிளேட்டிங் எப்படி செஞ்சிடலான்னு பார்த்துடலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேரட், பொட்டேட்டோ, பன்னீர் ஸ்டஃப்டு ப்ரெட்டை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் என்ன வெஜிடபிள் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம், கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பம்தான். சாட்டுக்கு என்ன வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி துருவின கேரட் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 8 மணி நேரம் ஊற வச்சு பாயில் பண்ண ஒயிட் சன்னாவை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இந்த சென்னாவை சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சாட்டாக மாறிடும். அதுக்கு மேலே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். என்ன வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஓமப்பொடி இல்லாட்டி உங்கள் வீட்டில் மிக்சர் இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மேலே கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான ஒரு சாட்டாக இருக்கும். இந்த சாட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாப்பாடு நல்லா இருக்குது சேனல் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரே ஒரு கமெண்ட்டை போஸ்ட் பண்ணிவிடுங்க. லைக்கையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பாய் பாய்.